அனைவருக்கும் வணக்கம். நம் இந்த காணொளியில் பார்க்க போற தலைப்பு பழைய செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். முன்பெல்லாம் நம்ம மல்லிகை கடைக்கு போனா சர்க்கரை அரிசி இது எல்லாம் பழைய நியூஸ் பேப்பர்ல தான் மடிச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்போ பழைய நியூஸ் பேப்பர் மற்றும் பழைய பத்திரிகைகளை மறுசுழற்சி செய்யறதையே நம்ம மறந்துட்டோம். இது எல்லாம் முன்பு நம்ம செஞ்சிருக்கோம், ஆனா இப்ப அதை மறந்துட்டோம் என்பது தான் உண்மை. சரி, இப்ப பழைய நியூஸ் பேப்பரை வைத்து என்னென்ன கிராஃப்டன் வீட்டிலேயே நம்ம செய்யலாம் பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து நமக்கு தேவையான போர்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் தான் நமக்கு தேவையான போர்ஷன். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் கேனோ இல்லை இந்த மாதிரி பெருங்காய டப்பா எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பேப்பர்ல இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஃபுல்லா வந்து ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பின்னாடி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு போதும். இப்போது அந்த பின் பக்கம் இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிட்டு அதே மாதிரி 4 சைடும் இது மாதிரி மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு பாட்டம் போர்ஷன் மாதிரி ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பெருங்காய டப்பா வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக குட்டியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிடைக்குது. இது மாதிரி நான் ஏற்கனவே 2 செஞ்சு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான்ட் சாப்ளிங், அதாவது விதை இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து முளைச்சிரும். பிளாஸ்டிக்கில் போடாமல் இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே மண்ணோட இந்த பேப்பரை வச்சிட்டிங்க அப்படின்னா பேப்பர் வந்து மக்கிடும். ஸோ இது வந்து கார்டனிங் ஐடியாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் டஸ்ட்பின் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து டபுள் பேப்பர் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக 2 பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரை ஹாஃபாக வந்து மடிச்சிடுங்க. இப்போ மடிச்சாச்சு. மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த சென்டர் போர்ஷனில் இது மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு சைடு எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து மடிச்சிடுங்க. இது வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து ஒரு பேப்பர் கீழே இருக்கணும். ஒரு பேப்பரை மட்டும் ஹாஃபாக ஃபஸ்ட்டு மடிங்க. அந்த எண்ட் ஆகுது இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் எண்ட் ஆகிற வரைக்கும் மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அகைன் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா வந்து மடித்து இந்த மாதிரி நீவி விட்டுருங்க. இப்போ அடியில் ஒரு பேப்பர் இருக்குது. இப்போ அதை அப்படியே வந்து பேக் சைடு திருப்பிடுங்க. இப்போ திருப்பினதுக்கு அப்புறமா இந்த சைடில் இருக்கிறத சென்டர் போர்ஷனுக்கு கொண்டு வந்து மடிச்சுக்கோங்க. இதில் அந்த எட்ஜஸை நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீவி விடுறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து மடித்து விட்டு இந்த மாதிரி நீவி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக தான் வந்து மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக மடிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஹாஃப் மடித்ததை அந்த இது உள்ளார வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு தடவை பேப்பர் எடுத்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஹாஃபாக மடித்ததை உள்ளார வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணி நல்லா நீவி விட்டுருங்க. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி, அதாவது குல்லா மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு இருக்குல்ல, அந்த மேல் அந்த கார்னர் வந்து இந்த இடத்துல வர மாதிரி வச்சு இதை வந்து நல்லா வந்து மடித்து விட்டுருங்க. இப்போ மடித்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த சைடு, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. இது 2 சமமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 10-15 நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறையா என்விரான்மெண்ட் வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கு அப்புறமா இந்த மேல் போர்ஷனில் அந்த மாதிரி 2 கார்னர் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுதான் நம்மளோட பாட்டம் போர்ஷன். இது மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட நியூஸ் பேப்பர் டஸ்ட்பின் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து காய்கறி கழிவுகள் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிச்சனில் வச்சிட்டிங்க அப்படின்னா காய்கறி கழிவுகள் தினமும் சேர்றதை அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து இதை க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். நம்மளோட என்விரான்மெண்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். இது மாதிரி நீட்டாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை சீவாங்குச்சியோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்ஸ் வந்து செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி பட்டையாக நீவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எரேசர்,
உங்களுக்கு எந்த ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். நான் வந்து ஓவல் ஷேப் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து எரேசரை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கிறேன். ஒன்று தீர்ந்துருச்சு அப்படின்னா இன்னொன்று ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எரேசரை வந்து சென்டர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம அதாவது ஹாட்டாக வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, சில்வர்லலாம் விற்பாங்க இல்லையா, அதுதான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதிலே வந்து நான் 3 டிசைன் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஹீட்டு நல்லா தாங்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4 ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக அதாவது ஸ்கொயராக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்லா நிறைய பண்டிலாக கட் பண்ணி வச்சு ஒரு ஹோல் போட்டு நூலில் கட்டி உங்கள் கிச்சனில் வந்து மாட்டி வச்சுருங்க. கிச்சனில் மாட்டுறப்ப ரொம்ப அடுப்பு கிட்ட மாட்டிடக்கூடாது, கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஜன்னலில் வந்து கயிறை கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கரை எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணும் இந்த நியூஸ் பேப்பர். நீங்கள் அன்னன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டிங்க அப்படின்னா அடுப்பை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த நியூஸ் பேப்பர் நல்லா க்ளீன் பண்ணி தரும். அதே மாதிரி நீங்கள் சாமி ரூம்லேயே மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா திரியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கையை துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐடியா நம்பர் 5 நெக்ஸ்ட் ஐடியா ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கட்டும், இல்லை மேக்கப் கண்ணாடியாக இருக்கட்டும், கார் கண்ணாடியாக இருக்கட்டும், எந்த கண்ணாடியாக இருந்தாலும் நீங்கள் துணி வச்சு துடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஆகிடும் கண்ணாடி. கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 6 நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா. நிறைய பேர் வந்து பாயில் படுக்கிற பழக்கம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் படுக்கிறப்ப அடியில் நியூஸ் பேப்பர் விரித்து போட்டுட்டு பாய் அது மேலே போட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்லா கதகதப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து குளிர் தெரியாது, நல்லா சூடாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 7 நெக்ஸ்ட் ஐடியா வந்து நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் வந்து நான் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ரோலை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து டேரெக்டாக அந்த ஃபோட்டோ மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகாலை அது மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து ஒட்டிடுங்க. ஆனால் இது உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து 4 வரி 5 வரி 3 வரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டேரெக்டாக ஃபோட்டோ மேலே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ட்போர்ட் கட் பண்ணி கூட அது மேலே ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து டேரெக்டாக ஃபோட்டோ மேலே ஒட்டிக்கிறேன். இது மாதிரி 4 கார்னர்லேயும் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சைடில் மட்டும் 2 இதை வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரியே வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கலர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கலர் பண்ணிவிட்டு செவுத்தில் ஃபுல்லாக வந்து ஒட்டி காமிச்சிட்டேன். ஐடியா நம்பர் 8 இந்த ஐடியா ரொம்ப க்யூட்டான ஐடியா. உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட செஞ்சுருவாங்க. அதுக்கு நமக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் வந்து தேவைப்படுது. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் பேப்பரை ஃபஸ்ட்டு ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா நீவி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே வந்து பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ அந்த 4 கார்னரையும் சென்டர் பார்த்து மடிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபை வந்து இந்த மாதிரி சென்டரில் மடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடையும் இந்த மாதிரி சென்டரில் மடிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து செஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு எப்படி மடித்தோமோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் மடிச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இந்த 2 நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி திறந்துக்கலாம். இப்போ திறந்து முடிச்சுட்டு மீதி இருக்கிறத அந்த சென்டர் போர்ஷனுக்கும் அதே மாதிரி இன்னொரு சைடையும் இந்த சென்டர் வரைக்கும் மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சென்டர் லைன் தெரியுது இல்லையா, இந்த லைன் வரைக்கும் தான் நம்ம வந்து மடிச்சுக்க போகிறோம். அந்த சென்டர் லைன் வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போயிடும். இப்போ போயிட்டு அப்படியே வந்து இதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி உள்ளே மடக்கி விட்டுட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து முடிஞ்சிடும். இதே மாதிரியே நான் இன்விடேஷன் கார்டு ரிவ்யூஸ் ஐடியாஸில் இது வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த லைன் தான் நமக்கு தேவை, அந்த லைன் கிடையாது, இந்த லைன் தான். இந்த லைன் வரைக்கும் இப்படி மடிச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் ஆகிக்கும். அதை அப்படியே வந்து இப்படி உள்ளே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீவி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட குட்டி அழகான ஸ்நாக்ஸ் பேஸ்கெட் ரெடி ஆகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கு இதில் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா பெரிய சைஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும். இதுல சொல்லி இருக்கிற கிராஃப்டிங் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.